இனிஷியலா இந்த படத்த நியூ ஃபேஸஸ வச்சு பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருக்காரு. எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு 1 மந்த்ல ஷூட் போறதா தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி புரொடியூசர் ஜிவிஎம்ம சிம்பு கிட்ட அனுப்பிச்சு விடுறாங்க, போய் இந்த கதைய நரேட் பண்ணுங்கன்னு. ஜிவிஎம் எப்படியும் சிம்பு இந்த கதைய ஓகே சொல்ல மாட்டாருன்ற மைண்ட் செட்ல தான் போயிருக்காரு. பட் கதைய கேட்ட சிம்பு இது நல்லா இருக்கு, நானே பண்ணலாம் வாங்கன்னு சொல்றாரு. அப்படி அமைஞ்ச படம் தான் விடிவி. வாரணம் ஆயிரம் பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் இன்னொரு பிளாக் பஸ்டர் படமா ஆகுது விண்ணை தாண்டி வருவாயா. இந்த படத்துக்கும் ஒரு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் கிரியேட் ஆனாங்க. என்னோட கம்ஃபர்ட் மூவி, நான் அடிக்கடி பார்க்குற மூவிஸ் லிஸ்ட்ல விடிவியும் ஒன்னா இருக்கு. முக்காவாசி பேர் இந்த படத்தோட சாங்ஸ் பிஜிஎம் ரிங்டோனா வச்சிருப்பாங்க. பட் நான் காலேஜ் படிக்கும் போது படத்துல வர இந்த டைலாக்கா தான் மெசேஜ் நோட்டிபிகேஷனா வச்சுட்டு சுத்திட்டு இருந்தேன். I don't want to be your brother, Jesse. அந்த அளவுக்கு கிரேஸ் இருந்துச்சு இந்த படத்து மேல இன்னிய வர. வாரணமாயிரம் அண்ட் விடிவி ஜிபிஎம் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போச்சுனே சொல்லலாம். விடிவிய பேரலா தெலுங்குலையும் நாக சைத்தன்யா சாம வச்சு பண்ணாரு. அங்கேயும் இந்த படத்துக்கு பிளாக் பஸ்டர் சக்சஸ் கிடைச்சது. கிளைமேக்ஸை மட்டும் தெலுங்கு ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க தெலுங்கு வெர்ஷனுக்கு.